பெஞ்சல் புயல் பாதித்து 20 நாட்களுக்கு மேலாகியும் வீடுகளை சூழ்ந்த தண்ணீர் வடியாததால் விழுப்புரம் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். அவர்களுடன் எமது செய்தியாளர் கோபிநாத் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் தொடர்ந்து தண்ணி தேங்கி மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துன்னு சொல்லலாம். நம்ம இருக்கிற பகுதி பார்த்தீங்கன்னா லிங்கம் நகர், விழுப்புரம் புறநகர் பகுதியான இந்த பகுதியில் இன்றோடு மழைநீர் வெள்ள நீர் சூழ்ந்து 25வது நாளை எட்டி இருக்குது. நம்மளை ஒதிப்பல்வர் பிரேசுடன் காட்டக்கூடிய காட்சிகள் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் இந்த மழைநீர் தேங்கி தொடர்ந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. தந்தி தொலைக்காட்சி தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்கு. மக்களோட பாதிப்புகள், அவர்களோட வேதனைகளை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்கு. இன்றும் 25வது நாளாக இந்த பகுதி மக்கள் படக்கூடிய துன்பங்கள் என்ன, அவர்கள் என்ன மாதிரி பாதிப்புக்கு ஆளாயிருக்காங்கன்றத நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 25வது நாளா தண்ணி தூதுவளை, கரிசலாங்கண்ணி, ஆடலோட பத்தி தெரியுமா? இங்க ஒருத்தர் இந்த மாதிரியான மூலிகை செடிகள் வளர்த்தே மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த மாதிரி பாதிப்பை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. எங்களுக்கு கொசு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது சார். ரொம்ப தண்ணி நிற்கிறதுனால கொசு அப்படியே அட்டையாக இருக்குது. எங்களால் வெளியில் கடைக்கு எங்கேயும் போக முடியல. இந்த தண்ணியில் தான் போக வேண்டியதாக இருக்குது. தண்ணி ரொம்ப ஊறி ஊறி ரொம்ப சேராக இருக்குது. கால் எங்கே வச்சாலும் அப்படியே உள்ளே வாங்குது. கால் வச்சு இதில் நடந்து போக முடியல. கடைக்கு போகிறதா இருந்தாலும் ஏதாவது ஒரு பால் பாக்கெட் வாங்கினாலும் நாங்கள் இந்த தண்ணியில் தான் சார் போக வேண்டியதாக இருக்குது. வெளியில் வந்தால் ரொம்ப ஸ்மெல்லும் ஜாஸ்தியாக இருக்குது. வெளியிலே வர முடியல. கொசு ரொம்ப மூஞ்சில் அப்படியே அடிக்குது. குழந்தைங்கள்லாம் வந்துச்சிங்கன்னா மூக்கிலலாம் போகுது கொசு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். என்னம்மா பாதிப்பு? 25வது நாளாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டை சுற்றி தண்ணி தேங்கி நிற்குது. என்ன மாதிரி பாதிப்பு ஆளாக இருக்கீங்க? அடிப்படையாக வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்ட மாரி இருக்குங்க சார். ஒரு பால் பாக்கெட் வாங்குறது கூட சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க சார். பாம்பு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் அது மாதிரி பாம்பெல்லாம் பார்த்ததே இல்லை. வித்தியாசமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே வர்றது பூரா, அட்டைப்பூச்சி எல்லாமே பசங்களை வச்சுட்டு வீட்டையே பூட்டி வச்சுக்கிறதா இருக்குதுங்க சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாப்பாட்டுக்கு நாங்கள் போயிட்டு கடைக்கு போயிட்டு இந்த தண்ணியிலே இறங்கி வர வேண்டியதாக இருக்குது. இதில் இன்ஃபெக்ஷன் ஆகி பசங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. எங்களுக்கும் முடியல. டெய்லி ரொட்டீன் ஒர்க்கை சுத்தமாக பார்க்க முடியல. எக்ஸாம் இருக்கிறதுனால ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுது. அதே பின்னாடி இறங்கி சேத்துல போயிட்டு வர்றதுனால பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது. எக்ஸாம் இல்லைனாலும் எத்தனை நாள் சார் லீவ் தருவாங்க ஸ்கூலில்? எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருக்குதுங்க சார். இத்தனை நாள் தண்ணி நிற்கிறது கலர் மாறிக்கிட்டே இருக்குது. அதில் அந்த ஸ்மெல்லு எல்லாமே போக ஜுரம் மட்டும் இல்லை, வித்தியாசமாக இரும்புதுங்க பசங்க. நாங்களும் எவ்வளோ தூரம் பார்க்குறோம், ஆனால் ஒன்றும் முடியலைங்க சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க சார். இந்த பகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பாதிப்பாக பார்க்கக்கூடியது இது மழை நீர் மட்டும் அல்ல, இருக்கக்கூடிய கழிவு நீரும் கலந்து வீட்டை சுற்றி தேங்கி மிகப்பெரிய நோய் தொற்றை ஏற்படுத்தும் தொடர்ந்து அபாயம் இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் நகராட்சி நிர்வாகம் மோட்டார் வைத்து 3 மோட்டார்களை வைத்து தண்ணீரை இறைத்தாலும் ஆனால் இதுவரை இந்த பகுதிக்கான முழுமையான தீர்வு காணப்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த பகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பாதிப்பு ஆளாயிருக்க காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேசுடன் கோபிநாத்.